இன்னைக்கு வந்து ஒரு 12 வோல்ட் நம்ம பேட்டரிய வச்சு கரண்ட்டு போனா லைட் எரியிற மாரி, ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியிற மாரி நம்ம 12 வோல்ட் 7 ஆம்ப்ஸ் பேட்டரி சார்ஜிங்கும் ஆகும். கரண்ட் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லைட் எரியும். ஒரு 12 வோல்ட் லைட் எந்த லைட்டா இருந்தாலும் சரி, லைட்டு ஃபுல்லாவே 12 வோல்ட் லைட்டு அண்ட் ஃபேன் எதுவா இருந்தாலும் சரி, நம்ம ஆட்டோமேட்டிக்கா லைட்டு கரண்ட் போனா எரியிற மாரி. இப்போ கரண்ட் இருக்குது, சார்ஜிங் ஆயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. 13.24 அப்படி வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். சார்ஜிங் 25, 25 இப்படி வோல்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுதா, சார்ஜிங் ஏறிட்டு இருக்கு. இதுக்கு நான் வந்து ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் 4 டயோடு, ஒரு கெப்பாசிட்டரு போட்டு சார்ஜிங்க்கு 12 வோல்ட்டு. அதுக்கு அடுத்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். சார்ஜிங் லெவல் பார்க்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன். அது போக பேட்டரியில் ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மைனில் என்னென்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு ப்ளஸ் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு லைட் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு ஸ்ட்ரிப் லைட் இருக்குது, ஸ்ட்ரிப் இருக்குது. இப்போ கரண்டில் சார்ஜிங் ஆகிட்டு இருக்குது. வோல்டேஜும் இதெல்லாம் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் அப்படியே சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணுறேன். கரண்ட்டு போகிற மாதிரியான ஒரு இது சுவிட்சை ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ஆஃப் பண்ணிட்டேன். லைட் எரியுதா? சிம்பிள், வெரி சிம்பிள். முடிஞ்சுட்டு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு.